ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் ரோமிங் பேக் எப்படி சவுதி அரேபியாவில் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ மூலியமாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏர்டெல் ரோமிங் பேக் எப்படி சவுதி அரேபியாவில் எப்படி பயன்படுத்துறது, எவ்வளோ ரீசார்ஜ் எப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் அந்த வீடியோஸில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏர்டெல் பேக் ரோமிங் பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹799. இது எதுக்கு பயன்படுத்தினா, நீங்கள் உங்கள் செல்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறதா அனுப்பிக்கலாம், அல்லது வந்து வர இன்கமிங் அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணுறதா ஃபோன் பண்ணிக்கலாம். இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே வந்து 100 மினிட்ஸ் வரையும் ஃப்ரீ தராங்க. மெசேஜ் அனுப்புனா வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஆனால் வந்து உங்கள் செல்லில் வந்து பேலன்ஸ் ₹5 இருக்கணும். ஒரு மெசேஜுக்கு வந்து ₹5 வந்து கட் பண்ணுவாங்க. ₹5 இருந்தால் தான் உங்களால் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும். இது வந்து பேக்கேஜ் வந்து ₹799 வந்து சவுதி அரேபியாவில் வந்து 1 மாதம் வந்து வேலிட்டி இருக்குது. 100 மினிட்ஸ் வந்து தர்றாங்க. இந்த பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் ரொம்ப சுலபம் தான். நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனாக அது வந்து ஊரில் இருக்கும்போதே வந்து கனெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ப்ரீபெய்ட்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இங்கே சவுதி அரேபியாவுக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜும் வந்து வரக்கூடிய இன்கமிங் மெசேஜ் எல்லாமே வரும். அவுட் கோயிங் மெசேஜ் மட்டும் போகாது. ரோமிங் பேக்கில் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அவுட் கோயிங் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது மெசேஜ் எல்லாமே போகும். நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக் தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து உங்கள் செல்லேருந்து மெசேஜ் போகணும், அதாவது கூகுள் பே, அமேசான் பே இந்த மாதிரி ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேக் போட்டு தான் ஆகணும். ரோமிங் பேக்கு ₹799 ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப கஷ்டமான கிடையாது. செட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சிம்மை வந்து 1ஆம் நம்பர் சிம்மில் போடணும். நான் அதை வேணால் காட்டுறத செட்டிங்ஸில் போய்ட்டு நெட்வொர்க் போகிறேன். நெட்வொர்க்கில் போய்ட்டு சிம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சிம் ஒன்று தான் போட்டிருக்கேன் ஏர்டெல். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா இதெல்லாம் வந்து ஆன் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. ரோமிங்கில் வந்து ஆன் பண்ணுறதை ஆன் பண்ணிக்கிங்க. இதில் அடுத்து வந்து இந்த வோல்ட் இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணியிருக்கணும். இது மெயினாக இருக்கணும். அதே போல் நெட்வொர்க் வந்து 4Gங்கிறதுல இருக்கணும். இதில் 3G 2Gலாம் இருக்கும். 4Gயில் தான் நம்ம வச்சுருக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ் நெட்வொர்க்கில் இது வந்து எஸ்டிசி வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து மொபைலை செலக்ட் பண்ணி கால் பண்ணும்போது கால் வந்து கனெக்ட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம பேசுகிற அவங்களுக்கு கேட்கலாம், அவங்க பேசுகிற நம்ம கேட்கலாம். அந்த பிரச்சனை இருந்தது. எஸ்டிசியை கனெக்ட் பண்ணி நான் கால் பண்ணி பேசும்போது நல்லா தெளிவாக கிளியராக இருந்துச்சு. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. முக்கியமானதாக இந்த வோல்ட் ஆன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து நெட்வொர்க் டைப்பில் வந்து 4G இருக்கணும். அடுத்து வந்து இந்த நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணுற நெட்வொர்க் வந்து எஸ்டிசியை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் கிளியராக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மொபைலுங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சரி, எஸ்டிசியை செலக்ட் பண்ணிங்க. மொபைலை செலக்ட் பண்ண வேணாம். எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது. இதில் வேறு ஒன்றும் செட்டிங்ஸ்லாம் கிடையாது. ஒன்றுமே கால் வந்து நீங்கள் வந்து உங்கள் 1ஆம் நம்பர் சிம் போட்டிங்கன்னா 1ஆம் நம்பர்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் கால் பண்ணும்போது டேரெக்டாக வந்து 1ஆம் நம்பர் சிம்லேருந்து கால் போகும். நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய பேக் போட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ஏர்டெல் அப்ளிகேஷன்லேயே வந்து பார்க்க முடியும். நம்மளோட ஏர்டெல் அப்ளிகேஷனில் நீங்கள் இன்டர்நேஷனல் பேக்கேஜ்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தனை நாள் வேலிடிட்டிஸ் இருக்குது, நீங்கள் போட்டிருக்க பேக்கோட வேலிடிட்டிஸ், எவ்வளோ மினிட்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஏர்டெல் அப்ளிகேஷனே வந்து பார்த்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.